Hi friends, welcome to Mythu's LifeStyle. Thinai Thakkali Sadam எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் திணை அரிசி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 4 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் திணைக்கு 3 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதுமானதாக இருக்கும். தண்ணிலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் பேனை மூடி வச்சிடலாங்க. தண்ணிலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச திணையை சேர்த்துக்கலாம். திணையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி வரும். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். திணை வெந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சமாக எடுத்து நசுக்கியோ இல்லை சாப்பிட்டு பார்த்தீங்களாவோ தெரியும். திணை நல்லா சாஃப்டாக இருக்கும். திணை எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. திணை தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு திணையை ஊற வச்சுட்டு ஊறதுக்குள்ளார நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். நார் சத்து அதிகம் உள்ள திணை தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.